அன்பான மக்களே, அதுதாங்க இப்போ நம்ம பாரி சார் வந்து கரெக்டாக என்ன சொல்லியிருக்காரு. இப்போ பாட்டியும் காவேரி சாரதா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுல்ல அட்டைப்பெட்டியை தூக்கிட்டு இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு, நம்ம பேசாமல் ஒரு வண்டி வாங்கிட்டோன்னா நல்லா இருக்கும்ல காவேரி அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி காவேரி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ சாரதா சொல்கிறாங்க, நகையெல்லாம் அடவு வச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சாரதா சொல்லுவாங்க. அப்போ வந்து காவேரி சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம்மா, நானே சம்பாரித்து வண்டி வாங்கிறேன், நான் அப்பள பிஸ்னஸ்லேயே லாபத்தை எடுத்து நான் வந்து வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. அப்போ ஜன்னல் வழியாக விஜய்க்கு கேட்டுரும். என்ன சொல்வார் அப்படின்னா, இது என்ன விக்ரமன் படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருப்பார். அதை தான் நம்மளோட பாரி சார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து விக்ரம் அதாவது விசிஆரில் விக்ரம் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு 90s அந்த இதை போட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த டைலாக் வந்து அவர் எழுதுனது வந்து கரெக்டாக வந்து கேட்ச் ஆகிருக்கு அப்படின்றது மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு. சூப்பரில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணும்போது அவங்க மனசுக்கு வந்து நெருக்கமாக ஒரு விஷயங்களே கொடுப்பாங்க. இப்போ இந்த இது கூட சொன்னார் இல்லையா, பொய்க்கோழி, அதுக்கப்புறமா வந்து புழுகு மூட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது சும்மா போகிற போக்கில் ஃப்ளோரில் எழுதுறது, அது கேட்ச் பண்ணி மக்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க, இல்லை ஏதாவது கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாட்டி கிட்ட கூட ஒரு விஷயம் சொல்லும் போது பாட்டி கூட சொன்னாங்க நேற்று, உனக்கு நான் பாட்டியா அப்படின்ற சீனு, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் சும்மா ரசிப்பாங்களா, இதை வைக்கிறமே மக்களை ஏற்றுப்பாங்களா, இல்லாட்டி ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசித்து தான் வைப்பாங்களே. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு புதுசாக கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து யோசித்துருக்கவே மாட்டோம். விசிஆரில் விக்ரமன் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் வந்து அதை சும்மா ஜன்னலோரமாக நின்றுக்கிட்டு போகிற போக்கில் வந்து ஃப்ளோரில் சொல்லியிருப்பார். அதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளுமே ஒத்து பார்க்க வைக்கிது இல்லையா. ஆமாம், ஒரே பாட்டில் வந்து அந்த நம்மளாம் சூரியவம்சம் படம் எவ்வளோ நாளாக பார்த்துருப்போம், எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். அந்த மாதிரி ஒரே படத்தில் வந்து கொண்டு வராங்க. இதையே அந்த மாதிரி காவேரி நினச்சி சொல்கிறா, நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவருக்கு வந்துருச்சு. அதனால தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அப்பள பிஸ்னஸ் நம்ம காசு கொடுத்தா வாங்க மாட்டா. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்பளத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவள் வந்து காசு அவளுக்கு நிறைய சேரும், சீக்கிரமாகவே வண்டி வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு விஜய் வர்றாரு. அதனால் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் போயிட்டு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அப்பளத்தை வாங்கி எனக்கு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து காவேரி வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைவாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிறாரு. இதை பாரி சார் மென்ஷன் பண்ணது அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நிஜமாவே அவர் வந்து எழுதுகிற டைலாக்ஸை வந்து ரசிக்கிறாங்க. நம்ம இதுக்கு மேலே இன்னும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல விஜய் அந்த டைலாக்கு அவருக்கு அதை கேட்காமையே இருந்திருக்கலாம். ஆனால் கேட்காம இருந்திருந்தால் இந்த அப்பளத்தை அவர் வந்து வாங்க முடியாது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. இந்த விக்ரமன் டைலாக் ஒரு டைலாக்குனால அந்த இடத்துல ஒரு சீனே கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஆமாம், அது வந்து இப்போ பாட்டியும் காவேரி பேசுகிறாங்க, அது ஃப்ளோரில் ஆமாம் இவெல்லாம் பெரிய ஆளாயிருவாளா, பார்ப்போம் அப்படின்னு சும்மா ஏதாவது வேறு மாதிரி சொல்லாமல், இது என்ன விக்ரம் பட கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒன்று கிளிக் ஆகுது. அப்போ சரி, நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறார் இல்லையா. அது எவ்வளோ பெரிய மனசு. சூப்பரில் நல்லா இருக்குங்க டைரக்டர்.